தோழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு காணொலியில் வேங்கை வயலில் நடந்த அந்த பிரச்சனையை பற்றி தான் பேச போகிறேன். போன வீடியோவிலையும் வேங்கை வயலை பற்றி தான் நான் பேசியிருந்தேன். அதனுடைய எக்ஸ்டென்ஷனாக இதை எடுத்துக்கலாம். அதாவது போன வீடியோவில் அந்த பிரச்சனை எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அந்த பிரச்சனையில் தலையிட்ட, அந்த பிரச்சனையில் சம்பந்தப்பட்ட நபர்கள் யார் யார், அந்த பிரச்சனைக்கு மூல காரணம் என்ன, அதுக்கப்புறமா அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழ்கிற நில அமைப்பு எப்படி இருந்தது, அதாவது அவங்க எவ்வளோ மைனாரிட்டியாக இருந்தாங்க அங்கே, அதுக்கப்புறமா எவ்வளோ சிறிய கிராமமாக இருந்துச்சு, அங்கே என்ன பிரச்சனை, மெயின் பிரச்சனை, யாருக்கு என்னென்ன முரண்பாடுகள் இருந்தது, அதுக்கப்புறமா தமிழக சிபிசிஐடியின் உள்நோக்கு என்ன, அதுக்கப்புறமா மீடியாவின் பங்கு என்ன, தமிழக அரசின் பங்கு என்ன அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இன்னும் இந்த வீடியோவில் என்னன்னா, சிபிசிஐடி பொதுமக்களாகிய பலருக்கு, நடுநிலையாளர்களுக்கு, ஒரு சில கட்சிகளுக்கு எழுப்பிய கேள்விகளுக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா பதில் தரன்ற விதத்துல ஒரு சில முடிச்சு அவுத்து விட்டுருக்குறாங்க. அதாவது ஒரு சில விஷயத்துக்கு கிளாரிஃபை பண்ணியிருக்கிறாங்க. இதனால் தான் இப்படி நடந்தது அப்படின்னு சொல்ற மாதிரி. அதுவும் நம்பும்படியா இல்லை. இந்த 3 பேர் குற்றம் சாட்டப்பட்ட அந்த 3 பேர் மேலதான் இவங்க டார்கெட் பண்ணி பல விஷயம் செய்ததாக இந்த ஒரு வாரத்தை நம்ம உற்று கவனிக்கும் போது நமக்கு ஒரு தெள்ள தெளிவா அது புரியுது. அதாவது 3 பேரை டார்கெட் பண்ணி விசாரணையை ஆரம்பிச்சு அதுக்கேத்த மாதிரி சில விஷயங்களை இவங்க ஜோடனை பண்ணிருக்கிறாங்க. அப்படிதான் நான் இதை புரிஞ்சுக்கிறேன். அதாவது பல கேள்விகள் இருக்கு. அதுல பொதுவா ஒரு விஷயத்த நானும் சொல்லியிருக்கேன், பல பேர் அதை சொல்லியிருக்காங்க. என்னன்னு சொன்னா, தான் குடிக்கிற ஒரு தண்ணி தொட்டியில தானே மலத்தை கொட்டி அதை தான் மக்கள் குடிப்பாங்களா அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். பொதுமக்களாகி எல்லாருமே கேட்டிருந்தாங்க. பொதுமக்கள், அதாவது நடுநிலையா யோசிக்கிறவங்க, விசிகா தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் கேட்டிருந்தாரு, பாப்பா மோகன், எவிடன்ஸ் கதிர், இப்படி சமூக ஆர்வலர்கள் உட்பட நானும் அதுல முக்கியமான ஒரு சந்தேகமா நான் எழுப்பியிருந்தேன் என் வீடியோவில். முன்னாடி வீடியோவில் நீங்க பார்த்தா தெரியும். ஆனா அதை கிளாரிஃபை பண்ற மாதிரி சிபிசிஐடி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னா, அதாவது இந்த விஷயம் நடக்கிறது 2022 டிசம்பர் 20லிருந்து 26 வரைக்கும். அப்போ முதல்ல சுபஸ்ரீ அப்படின்னு சொல்ற ஒரு பொண்ணு, சின்ன குழந்தை பாதிக்கப்படுறாங்க. பாதிக்கப்படுறதுல அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. அவங்க அப்பா கனகராஜ் அவர் பேரு. அவர் தான் 26ஆம் தேதி, 20லிருந்து 26ஆம் தேதி அந்த மக்கள் அந்த பிரச்சனை இருக்குதுன்னு உணர்றாங்க, ஃபீல் பண்றாங்க, தண்ணியை குடிக்கிறாங்க, அந்த தண்ணி ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு ரியலைஸ் பண்றாங்க. அதுக்கு அடுத்து சுபஸ்ரீயுடைய அப்பா கனகராஜ் ஊர் மக்களோட சேர்ந்து இந்த 3 பேர் இப்ப குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற அந்த 3 பேர் டேங்க் மேல ஏத்தி அதை பாக்குறாங்க. பார்க்கும்போது மலம் அந்த தண்ணியில மிதந்துன்னு இருக்கு. இது சாதி ரீதியா யாரோ பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கனகராஜ் அவர் என்ன பண்றாரு, தான் மகள் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால அதை வன்கொடுமை வழக்கின் கீழே பதிவு பண்றாரு. இது நடக்குது. இப்போ சிபிசிஐடி என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இந்த தண்ணி டேங்க்ல மலம் கலந்த விஷயத்த இவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, 20லிருந்து 26ஆம் தேதி இது நடக்கல, அந்த 26ஆம் தேதி தான் நடந்தது. அதுவும் தண்ணி யாருமே அந்த அசுத்தமான தண்ணியை குடிக்கல. இந்த 26ஆம் தேதி அதிகாலையிலோ இல்ல 25ஆம் தேதி நள்ளிரவிலோ இந்த 3 பேர் பிளான் பண்ணி அதை மேல போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த ஊர் மக்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்ற மாதிரி தெரிஞ்சு இவங்களே போய் மேல பாக்குறாங்கன்ற மாதிரி இவங்க இந்த 3 பேரை டார்கெட் பண்ணி இந்த விஷயத்துல மக்களுக்கு, பொதுமக்களுக்கு கன்வே பண்றதுக்காக ட்ரை பண்றாங்க. அதனாலதான் அதுக்கு முன்னாடி ஆடியோ ரிலீஸ் பண்ணது, அதுக்கப்புறமா அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணது. அந்த வீடியோவில் இவங்க அன்னைக்கு ஏறும்போது எடுத்த வீடியோ தான். அதுவும் ஃபுல் வீடியோ போட மாட்டேன்றாங்க. ஆடியோவும் அப்படிதான். விசாரணையின் போது
அந்த அம்மா வந்து ஒரு அம்மா வந்து அவங்க பையன்கிட்ட நீங்க செய்யாத தப்பை வந்து ஒத்துக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து மக்களை வந்து ஒரு அதாவது கருத்துருவாக்கம் பண்றாங்க. இப்போ இந்த விஷயத்தெல்லாம் பண்ணும்போது இவங்க 3 பேர் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கருத்துருவாக்கம் பண்றதுக்கான முயற்சி தான் அது. இப்போ எனக்கு இந்த விஷயத்துல இவங்க அந்த 20ல இருந்து 26ஆம் தேதி வரைக்கும் 25ஆம் தேதி வரைக்கும் அதுல மலம் கொட்டல அப்படின்றதுக்காக சில விஷயத்த சொல்றாங்க. என்னன்னு சொன்னா, அதாவது ரெகுலரா நாங்க மோட்டர் போடுவோம். ரெகுலரா அந்த கிராமத்துல மோட்டர் வந்து மேல அந்த தொட்டியில வந்து ஏத்தப்படுது. அப்போ ஏத்துறப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னா, ஒருவேளை மலம் மேல இருந்துச்சுன்னு சொன்னா அது எல்லாமே அந்த தண்ணி கொட்டி அது எல்லாம் கலங்கி எல்லாமே மிக்ஸ் ஆயிருக்கும் அப்படின்றது தான் வாதம். அப்படி மிக்ஸ் ஆகி இல்லாம அன்னைக்கு பாக்குறப்போ மேல மிதந்து நின்றுக்குது. அதனால இது வந்து 26ஆம் தேதி தான் இது போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்ல வர்றாங்க. அப்போ இந்த கிராம மக்கள் வந்து அந்த தண்ணியை குடிக்கல அப்படின்னு நிறுவ பாக்குறாங்க. அதுக்கப்புறமா எனக்கு இதுல ஒரு சந்தேகம் என்னன்னு சொன்னா, இப்போ சின்ன கிராமம் ஒரு 30-40 குடும்பம் தான் இருக்கும். அந்த கிராமத்துல எப்படி வந்து டெய்லியும் வந்து மோட்டர் போடுற அளவுக்கு தண்ணி குடிப்பாங்களா அப்படின்றத எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அதுக்கப்புறமா வந்து இவங்க ஏன் வந்து தன்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதா இருக்கிற மின்சாரத்துறை அவங்கள வந்து ரெகுலரா போட்ட மாதிரி டாக்குமெண்ட் ஏன் சப்மிட் பண்ண முடியாது? இது வந்து ஊர் மக்கள் தான் இதனுடைய உண்மையை வந்து கட்டாயம் தெரியும். அவங்க வந்து அதை குடிச்சு பாதிக்கப்பட்டாங்களா, அவங்களுடைய ஃபீல் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லும் போது தான் அது உண்மையில அவங்க குடிச்சாங்களா இல்லையான்னு தெரியும். இவங்க டாக்குமெண்டேஷன்ல இந்த மாதிரி நிறுவ பாக்குறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி எனக்கு ஒன்று வருது. அதாவது அந்த நேரத்துல மட்டும்தான், அதாவது 2022 டிசம்பர் 20ல இருந்து 26 வரைக்கும் தான் நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. அப்போ இவ்வளவு நாள் இல்லாம ஏன் இந்த தண்ணியை குடிச்சிட்டு போயிட்டு அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கணும்? நார்மலா வந்து நிறைய டேங்க் வந்து சரியா கழுவ மாட்டாங்க, அதனால ஒரு பெரிய பிரச்சனையே வராது. அப்போ இந்த மலம் கலந்த தண்ணியை குடிச்சதுனால தான் அவங்க ஒரு கணிசமான நபர்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்கன்றதான் பார்க்க முடியுது. இது வந்து அது ஹாஸ்பிட்டலும் வந்து அரசாங்கம் சம்பந்தப்பட்டதுன்றதுனால சிபிசிஐடி வந்து டாக்குமெண்டேஷனை வந்து இவங்க வந்து ஏதாவது குளறுபடி பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதுல கொடுக்கறது வந்து இது மலம் கலந்த தண்ணியா இல்லை எப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேஷீட்ல கொடுக்க மாட்டாங்க. அவங்க சொல்றது என்னன்னு சொன்னா கண்டாமினேட்டர் வாட்டர், அவ்வளவுதான். கண்டாமினேட்டர் வாட்டர்னு சொன்னா அதுல மலம் கலந்துருக்கு இல்ல வேற ஏதாவது விஷயம் இருக்குதுன்றத அனலைஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் என்ன, ஆரம்பத்திலே இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா அந்த மலம் கலந்த தண்ணியை டேங்கை ஸ்டார்டிங்லேயே வந்து விஓ ஆஃபீஸரு, அதுக்கப்புறமா வந்து கிராம அலுவலர்கள் இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னா அதை அந்த ஊர் மக்கள் முன்னாடியே எல்லாமே ஃபுல்லா டேங்க்ல இருந்த தண்ணி எல்லாம் மலம் கலந்த தண்ணியை லெட் அவுட் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த மலம் வந்து யாருடைய மலம், அது குற்றவாளியுடைய மலமா அப்படின்னு கிராஸ் செக் அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கான எவிடன்ஸே இல்லாம போயிடுச்சு. அதாவது ஃபுல்லா அவங்க லெட் அவுட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த ப்ளீச் எல்லாம் போட்டு ஒரு 2-3 முறை வந்து வாட்டர் ஃபில் பண்ணி அதை அவுட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா அது மேல இருந்த மலத்தையும் தூரம் கொண்டு போயிட்டு ஒரு 6 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தூரமா கொண்டு போய் போட்டுட்டு தான் சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு 6 நாள் கழிச்சு திருப்பி அந்த மலம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அதை போய் சேகரிச்சிருக்கிறாங்க. இப்படி எல்லாம் பார்க்கும்போது ஸ்டார்டிங்ல இருந்தே எவிடன்ஸை வந்து இவங்க தற்செயலாவோ இல்லைன்னா பிளான் பண்ணியாவோ அழிச்சிருக்கிறாங்கன்றது தான் உண்மை. இப்போ என்ன பண்றாங்கன்னு சொன்னா இன்னொரு விஷயம், அந்த சுபஸ்ரீயோடைய அப்பா கனகராஜ் அவர் தான் வந்து வன்கொடுமை தடுப்பு அந்த வழக்கை வந்து பதிவு பண்றாரு. இப்போ என்ன பண்றாங்கன்னு சொன்னா இவங்க அந்த 3 பேர் மேல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ததுனால இப்போ வேற யாருமே சம்பந்தப்படல, இதுல வேற மாற்று சமூகத்தினர் வந்து யாருமே சம்பந்தப்படலைன்ற மாதிரி இவங்க வந்து ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ததுனால இப்போ பாதிக்கப்பட்டதும் தலித்து பாதிக்கப்பட வச்சதும் தலித்து அப்படின்னு சொல்றதுனால இது வன்கொடுமை வழக்கின் கீழே வராது. அதனால நார்மல் கோர்ட்டுக்கே வந்து நார்மல் விசாரணைக்கு இதை கொண்டு வந்துடுறாங்க. இதுல என்ன பிரச்சனைன்னா, அதாவது வன்கொடுமை வழக்கின் கீழே வந்து பதிவு பண்ற விஷயம் வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். ஏன்னா அது சாதி ரீதியான ஒடுக்குமுறையை வன்கொடுமை என்று சொல்றதுனால இது வந்து யார் வந்து புகார்தாரரோ யார் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து டெய்லியும் வந்து ரிப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கணும் என்ன நடக்குது கேஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த சிபிசிஐடி என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா தொடர்ந்து 2 வருஷத்துல எப்போ இந்த கேஸை வந்து டேக் ஓவர் பண்ணாங்களோ அப்போல இருந்து அந்த மனுதாரரான அந்த கனகராஜ் அவர்களுக்கு வந்து ஒரு ரிப்போர்ட்டும் சப்மிட் பண்ணல.
மாறா அது எதிராக என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னா ஆடியோ வீடியோ லீக் பண்ணிருக்காங்க. அந்த கேஸ் சம்பந்தப்பட்ட ஆடியோ தானே லீக் ஆனது, அது எப்படி வந்து லீக் பண்ணலாம்? அதாவது இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம்ன்றதுனால இதை வந்து அவங்க ரொம்ப இதுவா வச்சு பாதுகாப்பா வச்சிருக்கணும். ஆனா இவங்க பேசினதா இவங்க இந்த கேஸுக்கு குற்றவாளின்றது நிறுவ பார்க்கறதுக்காக மக்கள் மத்தியில உருவாக்குறதுக்காக இந்த ஆடியோவும் இந்த வீடியோவும் சிபிசிஐடினாலே பரப்பப்பட்டிருக்குன்றது தான் என்னுடைய ஆணித்தரமான நம்பிக்கை. இன்னைக்கு அந்த மக்களுடைய நிலைமை என்னன்னு சொன்னா ஒரு தனி தீவில விடப்பட்ட மக்கள் மாதிரி ஆயிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஃபுல்லா போலீஸ் கெடுபடி, அங்க உள்ள போறதுக்கு முடியாது, வரத்துக்கு முடியாது. இப்படி சமீபத்துல வந்து அந்த குற்றச்சாட்டப்பட்ட ஒருவர்ல அவங்க பாட்டி இறந்துடுறாங்க. அந்த பாட்டி அந்த துக்க நிகழ்ச்சி கூட வந்து பல ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்காங்க. இது வந்து இதுல என்ன காட்டுதுறான்னு சொன்னா, இது என்ன சிம்டம்ஸ்ன்னு சொன்னா, அதாவது அடக்குமுறை பண்ணி அவங்களுடைய எமோஷன்ஸை வந்து வெளியில தெரிஞ்சதுன்னா இந்த கேஸு கண்டிப்பா பாதிக்கும் அப்படின்றத தான் நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது நிறைய யூடியூப் சேனல்ஸ், நேரடியாக மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸ் எல்லாம் போயிட்டு வீடியோ அந்த மக்களை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் போய் பாருங்க. அவ்வளோ வலியும் வேதனையும் ஒரு நிறைஞ்சதா ஒரு விஷயமா சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அந்த 3 குற்றச்சாட்டப்பட்ட அவங்க பெற்றோர்களே, ஒருவேளை இவங்க அந்த 3 பேர் வந்து இவங்களா செஞ்சிருந்தாலும் அந்த ஃபீல் வந்திருக்காதுன்னா என்னுடைய கருத்து. நீங்க அந்த வீடியோ போய் பாருங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்படியெல்லாம் பேட்டி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தினுடைய கண்டினியூஷன், அதாவது இன்னும் வந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னும் எமோஷனல் ஆகலாம்னு சொன்னா அந்த எமோஷனல் வந்து இந்த மீடியா வழியை பரவச்சுன்னு சொன்னா இந்த சிபிசிஐயோட வண்டவாளம் வந்து ரொம்ப மோசமாகும் அப்படின்றது தான். அதனால தான் அடக்குமுறையை வந்து இவங்க பண்றாங்கன்றது தான் நான் வந்து அதை புரிஞ்சுக்கிறேன். இந்த பிரச்சனை வந்து எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னா, அதாவது இந்த வழக்கை வந்து இந்த 3 பேர் தான் அப்படின்னு ஆரம்பத்திலே பிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா மாற்று சமூகத்தை அந்த நபர்களை வந்து காப்பாத்துறதுக்காக இந்த அதிகார இயந்திரம் அப்படின்னு சொல்ற இந்த பியூரோக்ரசி வந்து என்ன பண்ணுதுறான்னு சொன்னா, அதுக்குள்ள இருக்கிற சாதிய மனப்பான்மை இருக்கிற அந்த அதிகாரிகள் ஆரம்பத்திலிருந்தே இந்த 3 பேர் தான் குற்றவாளிங்க அப்படின்னு பிக்ஸ் பண்ணிட்டு தான் இந்த விசாரணையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இவங்க வந்து லாஜிக்கலா எந்த கேள்விக்கும் நம்ம வந்து எல்லா விஷயத்துக்கும் நம்ம பதில் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து பதில் கொடுத்துட்டு வர்றாங்க. உண்மையான குற்றவாளியை அவங்க வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சி எதுவுமே எடுக்கல அப்படின்றத என் கருத்து. ஏன்னா இப்போ 3 பேர் குற்றவாளின்னு சொல்றாங்க. இந்த விஷயத்துல ஒரு 10 பேர் தான் சம்மந்தப்பட்டிருப்பாங்க. அதாவது இது வந்து முன்விரோதம், ஒருவருக்கு ஒருவர் வந்து ஈகோ பிரச்சனை, அதுக்கப்புறம் வந்து தொழில் போட்டி, கவுன்சிலரா இடத்துல போட்டி, இந்த மாதிரி ஒரு 10 பேருக்குள்ளதான் இந்த விஷயம் நடக்குது. அதுல வந்து கம்ப்ளீட்டா இந்த 3 பேர் மட்டும்தான் குற்றவாளின்னு அப்படின்னு சொல்றப்பவே இதனுடைய அதிகாரிகள் எப்படி எந்த மனநிலையில இந்த விசாரணை பண்ணியிருக்கிறாங்க, சங்கி மனநிலையில் இருந்துதான் இந்த விசாரணை பண்ணியிருக்கிறாங்க. அதாவது அம்பேத்கருடைய பெரியாருடைய பார்வை அவங்க கிட்ட ஒரே கொஞ்சம் கூட ஒரு 5% கூட இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்காது அப்படின்றது தான். ஏன்னா விசாரணையில வந்து ஒரு 10 பேர் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்கன்னா ஒருத்தராவது வந்து வேற கம்யூனிட்டி, அதாவது பிற்படுத்தப்பட்ட மக்கள் யாராவது ஒருத்தர் இருந்திருப்பாங்க. இந்த கவுன்சிலர் சரி, சுப்பையா, இந்த முத்தையா, அதுக்கப்புறமா வந்து பத்மா, இவங்கெல்லாம் வந்து மாற்று சமூகத்துல இந்த முக்கியமான விஷயத்துல இருக்காங்க. ஆனாலும் இதுல எதுவுமே அவங்க தலையீடு கிடையாதுன்ற மாதிரி இந்த அறிக்கை வந்து ஒருதலை பட்சமா இருக்குன்றது தான் என்னுடைய கருத்து. இந்த வழக்குல ரொம்ப வலுவா வழக்கறிஞராக இருக்கிற பாப்பா மோகன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்று பல கேள்விகள் எழுப்புறாரு. சமீபத்துல ஒரு காணொலியில பார்த்தேன் நானு. அந்த கேள்வியெல்லாம் தமிழக சிபிசிஐடி என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு தெரியல. ரொம்ப லாஜிக்கா இருக்கு. நீங்க முடிஞ்ச அந்த பாப்பா மோகன் அவர்கள் வந்து எழுப்பிய கேள்விகள் போய் பாருங்க. ரெட்ஃபிக்ஸ்ல கொடுத்துருக்கிறாரு. அதுக்கப்புறமா எனக்கு ஒரு சில விஷயம் வந்து பொதுமக்கள்கிட்ட கேட்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஒரு வாஞ்சியா இருக்கு, ஆசையா இருக்கு. என்னன்னா, ஒரு பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனையினுடைய ஆழ என்ன, டெப்த் என்ன, ரொம்ப டீட்டெயிலா போகலன்னாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் கொஞ்சம் விஷயமாவது தெரிஞ்சா இந்த சிபிசிஐடி எவ்வளவு மோசமா நடந்துட்டு இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனா யாருக்கோ நடக்குது அப்படின்ற மாதிரி இந்த பொது சமூகம் பொது மனசை வந்து உழுக்காம யாருக்கோ நடந்தது அப்படின்ற மாதிரி தான் வேலையை அப்படியே பார்த்துன்னு போறதுதான் இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நடக்கிறதுக்கான காரணம். இதுக்கு எந்த அரசாங்கத்தையும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா அங்க இருக்கிறது கம்ப்ளீட்டா வந்து அதிமுகவுடைய நிர்வாகம் தான். அங்க இருக்கிற கவுன்சிலர் வந்து அதிமுக காரரு, அதுக்கு முன்னாடி இருந்த கவுன்சிலர் அதிமுக காரரு, அது ஃபுல்லாவே அதிமுக பெல்ட்னு சொல்றாங்க. அப்போ டிஎம்கே என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த எலெக்ஷனுக்கு அவங்களோட ஓட்டு வங்கியோடைய அரசியல் தான். அவரு வந்து பெரியாரு வந்து அதுல முன்னின்று நடத்துற மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அங்கேயும் சாதிக்கு இடம் கொடுத்து தான் அங்க எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால
இவங்க என்ன ஃபோக்கஸ்டா நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல நம்ம ஜெயிக்கணும், அதுக்கான விஷயத்த என்ன பண்ணணுமோ அதான் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது அங்க அதிமுக கோட்டையா இருக்கிறத இனிமே டிஎம்கே கோட்டையா மாத்தணுன்றதுதான் டிஎம்கேவோட எண்ணமா இருக்கும். இப்போ அதிமுக என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, இந்த மக்களை எதிர்க்கூடாது, இப்படி ஓட்டு அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் தான் வந்து சாதி ரீதியா எந்த உணர்வோட நம்ம செயல்படாம இருந்திருந்தா, சாதி ரீதியோட எந்த விஷயத்தை நம்ம ஏதாவது ஒரு அப்ரோச் பண்ணாம கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சா கட்டாயம் இது முற்றுப்புள்ளி கண்டிப்பா கிடைக்கின்றதா என்னுடைய நம்பிக்கை. இந்த வீடியோவில் வந்து குற்றம் சாட்டப்பட்ட 3 பேர்கள் இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து நான் நிரபராதி தான் நான் நம்புறேன். இது உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கும் வரை நீதித்துறை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. உண்மையான குற்றவாளிகள் கட்டாயம் கண்டுபிடிக்கப்படுவார்கள். ஏன்னா அவங்களை இன்னும் வந்து அரெஸ்ட் குற்றவாளின்னு சொன்னாங்களே தவிர இது வரைக்கும் அவங்களை கைது பண்ணல. கைது பண்ணா வேற மாதிரியான ரியாக்ஷன் வருன்றதுனால தான் அவங்க கைது பண்ணல. எல்லா அதிகாரம் இருந்தும் அவங்க கைது பண்ணாததுக்கு என்ன காரணம், அதுவும் வந்து ஒரு கேள்வியா இருக்கு. எது எப்படியோ நடந்தது, அவங்களுக்கு ரொம்ப மோசமான விஷயம் நடந்திருக்கு. ஆனாலும் எனக்கு நீதியின் மேல நம்பிக்கை இருக்கு. கட்டாயம் நீதி வெல்லும். அவர்கள் 3 பேரும் நிரபராதிகள் என்று சமீபத்தில் அந்த அம்மா வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அந்த பையன்கிட்ட அந்த ஆடியோவில் பேசினது ஒத்துக்காதீங்கப்பா ஒத்துக்காதீங்க அப்படின்னு சொல்றது. நான் வந்து வேற ஆங்கிள் சொல்லியிருந்தேன். ஆனா வந்து இந்த மீடியா வந்து இப்படி பரப்புறாங்க. நான் வந்து என் புள்ளைய செய்யாத தப்ப ஏன் ஒத்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்காதுன்னு சொன்ன அப்படின்னு அழுகுறாங்க. என் எதிர்காலமே அவங்க தான். அந்த வீடியோ முடிஞ்சா பாருங்க. அதாவது ரொம்ப உருக்கமா இருக்கும் அந்த வீடியோ. இது முழுக்க சரி, மறுபடியும் வீடியோக்குள்ள போக வேணாம். அதாவது கட்டாயம் அவங்களுக்கு நியாயம் கிடைக்கும் நான் கடைசி வரைக்கும் நான் நம்புறேன். அவங்களுக்கு வந்து அவங்க நிரபராதின்றதை நான் ஆணித்தரமா நான் இந்த வீடியோ மூலம் நான் பதிவு பண்றேன். மேலும் இது போன்ற ஒரு சமூக விஷயங்களை உங்ககிட்ட நான் வந்து பகிர்ந்துக்கணும்னா என் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எனக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.